அனைவருக்கும் வணக்கம். சிவசங்கரி லைஃப் சென்டரிலிருந்து இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் நிறைய மலர் மருந்துகள் பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான மக்கள்கிட்ட இன்னைக்கு இந்த ஒரு மனப்பான்மை இருக்கு. அது என்ன அப்படின்னா, ஒரு சின்ன மாற்றம் தன்னோட சூழல்லையோ வாழ்க்கையிலையோ இல்லை தன்னோட உடல் மீதுலேயோ மனதிலேயோ ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை அவங்க நேரடியாக கொண்டு போய் இறப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. நம்ம எடுக்கக்கூடிய கேசஸில் 10ல் ஒரு 6 கேசஸ் நிறைய பிரச்சனை சொன்னாலும் அடிப்படையாக இந்த ஒரு பிரச்சனையும் அட்ரஸ் பண்ணுவாங்க. அப்போ இந்த வீடியோ நீங்கள் முழுமையாக பார்க்கும் பொழுது எந்தெந்த மனநிலைக்கு ஏற்ப மலர் மருந்துகள் மாறுபடும், அதே நேரத்தில் அந்த மலர் மருந்துகள் எடுத்தால் பயனளிக்கும் அப்படிங்கிற விதத்தில் தான் இந்த வீடியோ இருக்க போது. ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். இப்போது முதலாவதாக சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உடம்புல ஏதாவது ஒரு மாற்றம் வரும்போது, அதாவது தொடர்ந்து ஒரு தலைவலியோ இல்லை ஏதாவது ஒரு அசௌகரியம் தொடர்ந்து எடுத்துகிட்டே இருக்கிறாங்க, ட்ரீட்மெண்ட் போனாலுமே கூட அதுக்கு பெருசாக எனக்கு ஒரு மாற்றம் ஏற்படலை, அப்போ இது வேற ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனையோடைய அறிகுறியோ இல்லை வேற ஏதாவது பிரச்சனை எனக்குள்ளே இருக்குது, அதை நான் இன்னும் ஐடென்டிஃபை பண்ணலையோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். இந்த பயத்தை வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டாக்டர்கிட்ட போனால் எங்கே அவர் டெஸ்ட் எடுக்க சொல்லி அதில் அது ரிவீல் ஆகிடுமோங்கிற பயத்துலையும் உட்காந்துட்டு இருப்பாங்க. டாக்டர்கிட்டையும் போய் அப்ரோச் பண்ண பயம். இன்னும் சில பேர் இருக்காங்க, எப்படின்னா சமீபமாக இல்லை ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடியோ ஒரு வியாதியை பற்றியோ இல்லை ஒரு நபர் இறந்து போனதை பற்றியோ கேள்விப்பட்டிருப்பாங்க. அது என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க கேள்விப்பட்டதுல இருந்து கொஞ்ச நாள் ஆக ஆக அந்த நபர் சார்ந்த விஷயங்கள், அதாவது அந்த நபர் ஒரு சூழல்ல வாழ்ந்திருப்பார் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சூழல்ல இருக்க சின்ன 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 விஷயங்கள் இவங்க வாழ்க்கையிலேயே நடக்கிறத பார்க்கறது, இல்லை அப்படின்னா அவர் உடல்ல ஏற்பட்ட சில சில மாற்றங்கள் இவங்க உடம்புல வர்றது அப்படிங்கிற மாதிரி இவங்க கவனிச்சுட்டு, அவர் இறந்தது மாதிரி நாமளும் இறந்துடுவோமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். இன்னும் நிறைய லேடிஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆஃப்டர் டெலிவரி குறிப்பாக பார்த்தீங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட் டெலிவரியை விட செகண்ட் டெலிவரியில் நிறைய மதர்ஸ் சொல்கிறது என்ன அப்படின்னா, எங்கே நான் இறந்துருவேனோ, நான் என் குழந்தைங்கள பார்த்துக்க முடியாமல் போயிடுமோ, அந்த மாதிரியான விஷயத்த திருப்பி திருப்பி அசை போட்டுட்டே இருக்கிறது. அதுலேருந்து அவ்வளோ சீக்கிரம் அவங்க வெளியே வரவும் மாட்டாங்க. அப்படி அவங்க வெளியே கவுன்சிலிங்கோ இல்லை மலர் மருத்துவத்தையோ நாடும் பொழுது அவங்க சொல்லக்கூடிய ஒரே பாயிண்ட் என்ன அப்படின்னா, முன்ன மாதிரி என்னோட உடல் கிடையாது, இப்போது நான் என்னோட குழந்தைங்களையோ ஹஸ்பண்டையோ பாதுகாக்க முடியாது, நான் பாதியிலேயே விட்டுட்டு போயிடுவேணும்லாம் எனக்கு பயம் வருதுன்னு நிறைய நிறைய தாய்மார்கள் இந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணி மலர் மருந்தை நாடி இருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் ஏன், எதுக்காக தோணுது? இன்னொரு சில மக்கள் சொல்றதையும் கவனிச்சுட்டு அடுத்தது போகலாம். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஏதாவது ஒரு டெத்துக்கு போயிருப்பாங்க. அப்படி டெத்துக்கு போகும்போது அந்த அப்போ ஒரு டெத் வீட்டில் நம்ம நின்றுட்டு இருக்கும்போது அந்த இறந்த மனிதர் மேல உள்ள ஆசையில அவர் ஓரிரு நாட்கள், அதாவது இறக்குறதுக்கு ஓரிரு நாட்களுக்கு முன்னாடி அவர் என்னெல்லாம் செஞ்சாருங்கிறத அங்க சொல்லி அழறத பார்ப்பாங்க. அப்போ அவங்க சொல்லும் போது அவங்க ஆசையா இதை கேட்டாங்க, நான் வாங்கி கொடுக்கறதுக்குள்ள சாப்பிடாமே இறந்துட்டாங்க, அவங்க ஒரு வார்த்தை இப்படி சொன்னாங்க, அது தான் இறந்துருவாங்களோங்கிறத முன்னே புரிஞ்சுதான் அவங்க சொன்னாங்களா என்னன்னு தெரியல, இப்படிலாம் பேசுறது பார்ப்பாங்க. பிறகு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இவங்களோட இயல்பு வாழ்க்கை போயிட்டு இருக்கும்போது என்னைக்காவது ஒரு நாள் கூட இருக்கிறவங்க அந்த நபர் கேட்ட அதே உணவு கேட்டாலோ, இல்லை அவர் சொன்ன வார்த்தைகளை இவங்க ரிப்பீட் பண்ணாலோ, இல்லை இவங்களுக்கே அந்த உணவு சாப்பிடணுன்ற ஒரு ஆசை வந்தாலோ அந்த டெத்தோடு இதை கனெக்ட் பண்ணிட்டு அவரை மாதிரி நாமளும் இறந்துருவோமோன்னு நினைக்கிறது. இப்படி உயிர் மீதான பயம் பல பரிணாமங்கள்ல இங்க இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அவங்க அதை எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து மலர் மருந்துகளோட காம்பினேஷன் கண்டிப்பாக மாறுபடும். அது மட்டும் இல்லாமல் இது ஒரே டோஸில் சரி பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம எதுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியாது. கொஞ்சம் தொடர்ந்து அவங்க மனநிலை மாறுவதற்கு ஏற்ப நம்ம மலர் மருந்துகள் காம்பீட் பண்ணி கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இதுல இருந்து அவங்க முழுமையாகவே வெளியே வர்றதுக்கு சாத்தியக்கூறுகள் அதிகம். சில பேருக்கு 3 மாதங்கள் கூட ஆகலாம். சில பேருக்கு அது அவங்களோட பிரச்சனையோட தீவிரத்தை பொறுத்து கண்டிப்பா அவங்களுக்கு கவுன்சிலிங்கும் தேவைப்படும். அதோட சேர்த்து மலர் மருந்துகளும் கொடுத்தோம் அப்படின்னோம்னா முற்றிலும் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர வைக்க முடியும். ஆனா இந்த பிரச்சனையோட டீல் பண்ணும்போது பொறுமை அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப அவசியமா தேவைப்படும். அது மட்டும் இல்லாம இதுக்கு மலர் மருந்துகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னோம்னா, நான் இப்ப சொல்ல போறது ஒரு 4
ஒரு 5 விதமான மலர் மருந்துகள் இது வந்துரும். இந்த 5 விதமான மலர் மருந்துகள் வந்து நம்ம இப்ப சொன்ன பிரச்சனைகள்ல ஏதாவது ஓரிரு மலர்கள் வந்து அவங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படலாம். இது போக அவங்களோட மனநிலை என்ன? எந்த இடத்துல இருந்து இந்த பயத்த பிக் பண்ணியிருக்காங்க? இந்த பயத்துடைய பின்னணி என்னவா இருக்கு? எல்லார்கிட்டயுமே இந்த பயத்துக்கு பின்னாடி ஒரு காரணம் வந்து மறைஞ்சிருக்கும். அந்த காரணம் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னா, அதுக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு நபருக்கும் நம்ம காம்பினேஷன்ஸ் குடுக்க முடியும். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, மிமிலஸ். ஸோ இதுக்கு நமக்கு தெரியும். அந்த இறப்பு சார்ந்த ஒரு பயம் அவங்களுக்கு இருக்கும். நம்ம இறந்துருவோமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குல்ல. நம்ம இறப்போம் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ நோன் ஃபியர். அதுக்கு வந்து நமக்கு மிமிலஸ் அப்படிங்கக்கூடிய மலர் மருந்து ரொம்ப உதவியா இருக்கும். அந்த அந்த எண்ணத்த மாற்றுவதற்கு. அதே மாதிரி அந்த டெத்த பத்தி யோசிச்ச உடனே சில பேருக்கு வந்து படபடன்னு இருக்கும். ஆங்ஸைட்டி ஆவாங்க, ஹார்ட் பால்பிட்டேஷன் இருக்கும், ஆ வியர்த்தல் இருக்கும். இந்த மாதிரி ஒரு நடுக்கம் ஏற்படுறது. இந்த மாரி அத பத்தி நெனச்சாலே அப்படி ஆகுது அப்படிங்கிறவங்களுக்கு ராக் ரோஸ் அப்படிங்கக்கூடிய மலர் மருந்து உதவியா இருக்கும். இன்னொன்னு இருக்கு. என்ன ரீசன்னே தெரியாது. திடீர்னு அந்த உயிர் பயம். ஏதாவது ஆயிடும், ஏதாவது ஆகுது, ஏதோ ஆகுதுன்னு சொல்லி அவங்களாவே வந்து அவங்களுக்குள்ள சின்ன சின்ன மாற்றம் வரும்போதே, அது என்ன அப்படிங்கிறது கவனிக்கிறதுக்கு முன்னாடியே ரொம்ப பயந்துப்பாங்க. இது ஏதோ ஒரு இடத்துக்கு நம்மள கொண்டு போக போதோ அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பயத்துக்குள்ளேயே போறதில்ல. அது என்ன நடக்கு? நம்ம உடல்ல என்ன நடக்கு? தலை சுத்துதா? பதட்டமாகுதா? அ இல்ல இத வந்து நம்மளால பேர் பண்ண முடியுமா? நம்ம மேனேஜ் பண்ணிர்லாமா? அந்த மாரி எந்த ஒரு தாட்டுக்குமே போகாம, அந்த உணர்வு வந்த மாத்திரத்திலேயே வந்து அவங்களுக்குள்ள வந்து அந்த பயம் அப்படிங்கிறது தீவிரமாயிடும். அத வந்து அவங்க எப்படி வெளிப்படுத்துவாங்க அப்படின்னா, பயங்கர பதட்டம், வாய் பேச முடியாது, வாயெல்லாம் ஒட்டிக்கும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் அவங்க வெளிப்படுத்தும்போது, ஆஸ்பென்ங்கிற மலர் மருந்து அங்க தேவைப்படும். அதுக்கப்புறம் செரட்டோன்னு சொல்லிட்டு ஒரு மலர் மருந்து. இது என்ன அப்படின்னா, வாழ்க்கை மீது அதாவது அவங்களுக்குள்ள ஒரு இன்ட்யூஷன் வருதுல்ல. நமக்கு இப்படி ஆயிடும், அப்படி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமேஜினேஷன்ஸ் எல்லாம் வருது இல்லையா? அந்த இமேஜினேஷன்ஸ் மேல அவங்களுக்கு வந்து என்ன இல்ல அப்படின்னா, கிடையாது. இந்த மாதிரிலாம் இல்ல. இது சும்மா எனக்குள்ள தோணுது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா அந்த ஒரு தாட்ட வந்து பிரிச்சு அவங்களுக்குள்ள இருந்து வெளிய எடுத்து போட தெரியாம அவங்க கஷ்டப்படுற அந்த சூழ்நிலைய சரி பண்றதுக்கு, செரட்டோ அப்படிங்கக்கூடிய மலர் மருந்து அவங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். ஸோ இந்த ஒரு மலர் மருந்து மட்டும் கிடையாது. நான் சொன்ன மாரி அவங்களோட எல்லா பிரச்சனையும் மொத்தமா ஆய்வு பண்ணி போடணும். நான் இப்ப சொன்ன எல்லா மலர் மருந்துகள்ல ஏதாவது ஓரிரு மலர்கள் கண்டிப்பா அவங்களுடைய காம்பினேஷன்ல இடம்பெறும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, பயின்கக்கூடிய மலர் மருந்து. இது வந்து மேக்ஸிமம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். கில்ட். இந்த இப்போ வந்து நான் சொன்னேன் இல்லையா? 2வது பிரெக்னன்சி அதாவது அது குழந்தை பொறந்ததுக்கு அப்புறம், அ எங்க அந்த குழந்தைய நம்ம பார்த்துக்க முடியாம போயிருவோமோ! நம்ம பாதியில விட்டுட்டு போயிருவோமோ! நம்ம இல்லாம இவங்க தவிப்பாங்களோ! நம்ம இவங்கள ஒரு கஷ்டத்துக்கு உள்ளாக்க போறோமோ! ஸோ, இதனால நம்ம வந்து இறந்துருவோங்கிற அந்த ஒரு ஃபியரு, அந்த ஒரு தாட் அவங்களுக்குள்ள இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஸோ, இந்த ஃபியர் அண்ட் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த 2 விஷயத்துக்கு இடையில அவங்களுக்கு ஒரு கில்ட் வந்துரும். அந்த கில்ட்டால அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படும்போது, இந்த பயின்கக்கூடிய மலர் தீர்வு வந்து அவங்களுக்கு ரொம்ப உறுதியா இருக்கும். உறுதுணையா இருக்கும். அதே நேரத்தில நான் சொன்ன இந்த உயிரச்சம்ங்கிற விஷயத்துக்கே இன்னும் நெறைய மலர் மருந்துகளோட காம்பினேஷன்ஸ் சில ரெமெடிஸ் வந்து ரொம்ப பிரத்யேகமா கூட நமக்கு தேவைப்படும். அதனால இந்த உயிர் அச்சம்னு இருக்கு. உ உடல்ல ஏதாவது மாற்றம் வந்தாலே அது ஒரு டெத்துக்கு தான் எடுத்துட்டு போகுதுங்கிற பயம் இருந்தா, அந்த பயத்திலிருந்து முழுமையாக வெளிவருவதற்கு மலர் தீர்வுல 100% வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நெறைய பேர் இதுல வந்து பலனடைஞ்சு இந்த எண்ணமே இல்லாம இயல்பு வாழ்க்கைக்கு ரொம்ப சந்தோஷமா திரும்பி போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பகிர்வோட இன்னைக்கு இந்த வீடியோ நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோல நம்ம மீண்டும் சந்திப்போம். உங்களோட தனிப்பட்ட ஆலோசனைக்கு நீங்க ஸ்க்ரீன்ல தெரியிற எண்ணுகை தொடர்பு கொள்ளலாம். அடுத்த ஒரு வீடியோல மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சிவசங்கரி.